Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம்திங் ஐ நெவர் டோல்ட் யூ அப்படின்ற இந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷாவியா பெந்தர் அப்படின்றவங்க. அண்ட் இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2019ல Feb 14 போட்டிருந்தாங்க. இது வந்து லவ் ஸ்டோரி தான் அண்ட் யங் அடல்ட் ஃபிக்ஷன். இந்தியன் லவ் ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருக்கும், நம்ம ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு மூவிஸ்ல இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது புக்ஸே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ சேம் திங் தான். நான் ஏதாவது இந்த புக்ல ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் ஆல்ரெடி எனக்கு எங்கேயோ ரீட் பண்ண மாதிரி இருக்கு, இல்லை மூவிஸ்ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இந்த புக் ரீட் பண்ணப்பவே எனக்கு வந்துட்டு தமிழ் மூவிஸ் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தமிழ் மூவிஸ் ஞாபகம் வந்துடுச்சு. ஒன்று வந்து பார்த்தோன்னா இது யாரடி நீ மோகினி படத்துல மாதிரி இதுல கொஞ்சம் விஷயங்கள் வரும். அந்த ஒர்க்ல வந்துட்டு ஆஸ்திரேலியா போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி மூவி மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆனிச்சு. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை தேடி தேடி போற மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இமைக்கா நொடிகள் மூவி மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு ஒரு பிரேக்கப் சீன் வரும், அந்த பொண்ணை டக்குன்னு அந்த பையன் ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதே மாதிரி இதுல வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா இதுல இருக்க மேல் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் போக போக பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்காமே போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இமைக்கா நொடிகள் மூவி மாதிரி லைட்டா இருந்தது. இந்த புக்ல வந்துட்டு மெயின் கேரக்டர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தான். ஸோ லவ் ஸ்டோரி அப்படின்ட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்துட்டு இவங்களை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவங்க இல்லாம மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இந்த பையனோட கசின்ஸ் வருவாங்க, அப்புறம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஒர்க் பிளேஸ்ல நடக்கிற சில சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுல அந்த கொலீக்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் தான் மென்ஷன் பண்ணல, நீங்க புக் ரீட் பண்றப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பையனோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ரவுனக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பையனுக்கு அந்த நேம் ஆனால் பிடிக்காது. ஸோ வேற ஒரு நிக் நேமும் இருக்கு, ராணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பையனை கூப்பிடுவாங்க. அடுத்து இந்த பொண்ணோட நேம் பார்த்தோம் அப்படின்னா அதிரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த அதிரா அப்படிங்கிற கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப ஸ்வீட், கேரிங், ஜென்டில், நல்லா அழகா காட்டியிருந்தாங்க. இந்த பையனோட கேரக்டர் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரோவர்ட் காய் மாதிரி காட்டியிருப்பாங்க. மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட் காய் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க, நம்ம பேசலாமா வேணாமா. அந்த பையனுக்கே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல இன்ட்ரோவர்ட்டா இருக்கும். பட் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பாக்குற விதம் எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. இன் பிட்வீன் கொஞ்சம் க்ரீப்பியா ஃபீல் பண்ணேன். அண்ட் எண்டிங் போக போக ஒன்ஸ் தே ஸ்டார்டட் லவ்விங் ஈச் அதர், தே கேர் ஃபார் ஈச் அதர். பட் எண்டிங்ல வந்துட்டு இந்த பையன் வந்து அந்த பொண்ணை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்டார்டிங்ல இந்த பையன் கேரக்டர் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சோ எண்டிங் போக போக ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த பொண்ணு கேரக்டர் வந்துட்டு எந்த இடத்துலயுமே எனக்கு ஹேட்ஃபுல்லா எங்கேயுமே தோணுது இல்லை. ஸோ நான் இந்த புக்கோட சம்மரியை எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியுமோ ட்ரை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராணி அப்படிங்கிற பையன் இருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டோரியும் வந்துட்டு இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். எங்கேயுமே அந்த பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லா ரீடே பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லா இவங்க தான். அண்ட் இந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பாட்டி வீடு இருக்கு. ஸோ அவங்க பாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஜி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த அதிரா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஸ்டே பண்றாங்க அவங்க காலேஜ் டேஸ்ல. ஸோ அங்கே தான் வந்துட்டு ராணி ஃபர்ஸ்ட் அதிராவை பாக்குறாங்க. ஸோ பார்த்தோன்னா அந்த பொண்ணு கியூட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க அப்படின்லாம் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு க்ரஷா மாறுது, இன்ஃபாக்சுவேஷனா மாறுது. அதுக்கப்புறம் அது ஒரு ஒன் சைட் லவ்வா மாறிடுது. இந்த பையன் பெருசா வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் அந்த பொண்ணு கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, தான் ஃபேமிலியோட ஒரு குட்டி சர்க்கிள் உண்டு, அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்தோன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பார்த்து வச்சிருப்பாங்க, அந்த மேரேஜ்க்காக பார்த்து வச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அதிரா அந்த பையன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ராணி வந்துட்டு சரி அதிராவோட லைஃப்ல வேற ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பிஜில இருந்து அதிராம் வெளில போயிடுறாங்க. அண்ட் ராணியும் பார்த்தோம்னா அவங்க லைஃப்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்னதான் மூவ் ஆன் ஆனாலும் ராணியோட லைஃப்ல ஏதோ ஒரு ஒரு எம்டினஸ் இருக்கிற மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஃப்டர் சம் கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் ராணிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் போற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஜாப் அவங்க போறாங்க. இந்த இந்த இப்போ இருக்கிற ஸ்டோரியும் அகைன் டெல்லி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு போறதுக்காக மெட்ரோ ஸ்டேஷன்ல சம்வேர் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அதிராவம் அகைன் மீட் பண்றதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒரு குட்டி மொமெண்ட் தான். அதுக்கப்புறம் திரும்ப அவங்கவுங்க லைஃப் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ராணி எப்படியோ கஷ்டப்பட்டு மெட்ரோ அங்கே இங்கே போய் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து டைம்க்கு ரீச் டைம்க்குள்ள கொஞ்சம் டிலேவாக தான் போயிருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக தான் போயிருப்பாங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்துடுறாங்க, மேனேஜர்லாம் மீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல ஏதோ ஒரு டீம் வந்து பயங்கரமா சவுண்ட் போட்டுட்டு பயங்கரமா ஏதோ பார்ட்டி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க என்ன நெட்டி பார்க்கறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல இந்த பொண்ணு அதிரா, அந்த பொண்ணும் அதே கம்பெனில இருக்காங்க, அதே ஆஃபீஸ்ல, அதே பக்கத்து டீம்ல இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுது. ஸோ ராணி வந்துட்டு பயங்கர ஹாப்பி.
இத்தனை நாளா அவங்க லைஃப்ல இருந்த எம்டினஸ்லாம் இப்போ வந்து எல்லாமே ஹாப்பினஸ்னால ஃபில் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். இதுல பார்த்தோம்னா நிறைய அந்த பையன் பெர்ஸ்பெக்டிவ்லயே அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண விதம்லாம் எனக்கு ஐ மீன் அந்த பொண்ணுகிட்ட அவங்க அவ்வளோ இதா ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இதுல கொடுத்துருக்க வேர்டிங்ஸ்லாம் ரீட் பண்ண ரொம்பவே நல்லா இருந்தது. அதான் 90% ஆஃப் த ஸ்டோரி வந்து நல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது லாஸ்ட் 10% தான் வந்துட்டு கொஞ்சம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாமே நான் சொல்லலை. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிரா அண்ட் ராணி அப்புறம் மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது எங்கன்னா ஆஸ்திரேலியா போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கோயிலுக்கெல்லாம் கூட ஒன்னா போவாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதிரா வந்து ராணி கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி பத்தி, அந்த பொண்ணுக்கு என்ன வீட்ல என்ன பிரச்சனை அந்த மாதிரிலாம் ராணி கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ராணிக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம தான் இப்படி சில்லியா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு இந்த பொண்ணு அதிரா வீட்டில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணிடுறாங்க, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியல. ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு ராணி ட்ரை பண்ணுவாங்க, பட் அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணிருக்கவே முடியாது. மேபி எல்லாரையும் அவாய்ட் பண்றா, ஓகே எதுக்கு ராணியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பையன் நினைப்பாங்க. பட் சில பல ரீசன்னால அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராணி அண்ட் அதிரா ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ராணிக்கு தெரியாது அதிரா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னாலே தெரியாது. பட் ஏதோ ஒரு தூரத்துல வந்துட்டு ஏதோ ஒரு கை தெரியுது, அப்புறம் அந்த ட்ரெஸ் அந்த நரேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அதிரா வந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் அகெயின் ப்ராப்பரா பேசுறாங்க. அவங்களுக்குள்ள மறுபடியும் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ப்ராப்பரா நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, மறுபடியும் மீட் பண்றாங்க, அவங்க லவ் ஸ்டோரிலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த லவ் ஸ்டோரி அந்த அவங்க வெளியில அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்றது அதெல்லாம் ரீட் பண்ண ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இடையில பார்த்தோம் அப்படின்னா ராணிக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமலாம் போகும். அந்த டைம் வந்து அதிரா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்கறது, அந்த பையனை நல்லா பாத்துக்கிறது, எல்லாமே நல்லா இருக்கும் ரீட் பண்றதுக்கு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா இவங்க அதிராவோட அம்மா வந்து அடிக்கடி அதிரா கால் பண்ணிட்டு வெளியில வேற யாரு கூடயும் இருக்காங்களா, இல்ல இந்த பொண்ணு தனியா தான் இருக்கா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, இல்ல வேற எதுவும் பையன் வந்து அதிராவோட லைஃப்ல இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அம்மா அடிக்கடி கால் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ராணிக்கு பிடிக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரியில மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா தான் காட்டியிருப்பாங்க. நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், கியூட் மூமெண்ட்ஸ் நம்ம தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருக்கும். எங்க வந்து ஓவரா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு காஃபி ஷாப்போ வெளியில மீட் பண்ணிருப்பாங்க சாப்பிட்ற இடத்துல. அங்கே வந்துட்டு ஒரு குட்டி ஃபைட் மாதிரி போயிருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு இந்த ராணி இந்த பையன் வந்துட்டு பயங்கரமா கத்திருப்பான் அதிராவை பார்த்துட்டு. ஸோ அந்த பொண்ணு அழுதுட்டே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன அப்படின்னா ஃபேமிலியில சம் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த வச்சே இந்த பையன் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு அது எவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு அந்த பையனுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க அப்படி பேசியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ல சம் ஃபங்க்ஷன் வரும். ஸோ அதில் மீட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதிரா தனியா வருவாங்க, ராணி தனியா வருவாங்க. ஸோ அதிரா வந்து இந்த இந்த குட்டி ஃபைட்னால பேச மாட்டாங்க அப்படின்ட்டு ராணி நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அதிரா பார்த்தோம்னா அது எல்லாமே மறந்துட்டு அப்படியே சாஃப்டா வந்துட்டு இந்த பையன் கிட்ட திரும்ப பேசுவாங்க. பட் அகெயின் அதே ஃபங்க்ஷன்ல மறுபடியும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போகும், ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் நடக்கும். அதுல பார்த்தோம்னா இந்த பையன் கோவத்துல அங்க ஏதோ ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்கும், அதை அப்படியே தூக்கி தட்டி விட்டுட்டு என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அந்த பையன் அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க மீன்ஸ் எந்திரிச்சு பக்கத்துல போயிடுறாங்க. அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்க அதிரா இந்த பையன் அடிச்சிட்டானோ என்னவோ அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஸ்டோரி சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா அது வந்துட்டு ஸ்பாய்லர் ஆயிடும். ஸோ இதோட நான் ஸ்டோரி ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அதிரா அண்ட் ராணி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, அந்த ஆர்குமெண்ட் என்ன, அண்ட் ட்ராஜடி எண்டிங்னு வேற ட்ராஜடி எண்டிங் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ என்ன ட்ராஜடி ஆச்சு, என்ன ஆச்சு, அதுக்கும் ராணிக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து புக் படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லா சொல்லலை. ஸோ என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ என்ன அப்படின்னா, நான் வந்து மற்ற இந்தியன் லவ் ஸ்டோரிஸும் படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி தான் நான் திரும்ப திரும்ப இந்த புக்கை பத்தி சொல்லுவேன். ஸோ அந்த புக் ரீட் பண்ணப்ப ஐ ஃபீல் ஸோ கனெக்டட் டு தட் புக். ஸோ இந்த புக் ரீட் பண்ணப்ப ஓகே ஒரு இந்தியன் லவ் ஸ்டோரி ரீட் பண்றோம், ரீட் பண்றப்ப என்ஜாய் பண்ணி தான் ரீட் பண்ணேன். அதனால ஃபாஸ்டா தான் போச்சு. பட் ஐ டோன்ட் ஃபீல் தட் மச் கனெக்ஷன் வித் திஸ் புக். பட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க ரீட் பண்ணலாம். மேபி உங்களுக்கு வந்து இந்த புக்கோட கனெக்ஷன் இருக்கலாம். இந்த புக்கு வந்து சீக்வல் இருக்குன்னு சொன்னேன். ஸோ சப்போஸ் அதை நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா அந்த புக்கோட எனக்கு கனெக்ஷன் இருக்கலாம், அது தெரியல. பட் இதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. பட் மற்றபடி ரீட் பண்ண ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட் ரீடிங், ஒன் டேல படிச்சிடலாம். நான் 2-3 days எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 3 days கிட்ட படித்தேன்.
அண்ட் யா வேற எதுவும் இந்த மாதிரி இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதின புக் வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நீங்களும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நானும் வேற எதுவும் படிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.